திருச்சிட்டம்பலம். போகிற வழிக்கு புண்ணியத்தில் இன்றைக்கி நாம் கொங்கு நாட்டு தேவார திருத்தலங்கள் தொகுப்பை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் காவிரி வடகரை மற்றும் தென்கரை தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள், அதுபோல் நடுநாட்டு திருத்தலங்கள், தொண்டை நாட்டு திருத்தலங்கள், பாண்டிய நாட்டு திருத்தலங்கள், மலைநாட்டு திருத்தலங்கள், தெலுங்கு தேச திருத்தலம் மற்றும் சில வடநாட்டு திருத்தலங்கள், இப்படி தேவார திருத்தலங்களில் நம்மளுடைய சேனலில் ஆலய தரிசனம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இறைவனுடைய அற்புதமான திருத்தலங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இனி நம்ம பார்க்க போகிற தொடர் கொங்கு நாட்டு தேவார திருத்தலங்கள். இந்த திருத்தலம் 7 திருத்தலங்கள் இருக்குது. திருப்புக்கொழியூர், அதாவது அவிநாசி, திருமுருகன்பூண்டி, திருநனா, பவானி, கொடிமாட செங்குன்றூர், திருச்செங்கோடு, வெஞ்சமாக்கூடல், திருப்பாண்டி கொடுமுடி மற்றும் கருவூர், அதாவது கரூர். இன்றைக்கி கொங்கு நாட்டு தேவார திருத்தலங்களில் முதல் திருக்கோவிலாக இருக்கிற திருப்புக்கொழியூர் அப்படிங்கிற அவிநாசி, இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அவிநாசி அப்படிங்கிற இந்த திருத்தலம் திருப்பூரிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்கு. தலத்து இறைவன் அவிநாசி லிங்கேஸ்வரர், அவிநாசியப்பர், அவிநாசிநாதர், பெரும் கேடிலியப்பர், அவிநாசி ஈஸ்வரர், இப்படி ஐயனுக்கு எண்ணற்ற நாமங்கள். இறைவி கருணாம்பிகை, பெரும் கருணை நாயகி. ஸ்தல விருட்சம் பாதிரி மரம். தீர்த்தம் காசி கிணறு, நாக கன்னிகை தீர்த்தம் மற்றும் ஐராவத தீர்த்தம். இந்த தலத்தினுடைய புராண பெயர் திருப்புக்கொழியூர். கொங்கு நாட்டிற்குனே ஒரு பெரும் சிறப்பு உண்டு. தில்லையிலே நிகழற நடராஜ பெருமானுடைய அம்பலத்துடைய கூரை கொங்கு நாட்டிலிருந்து முதலாம் ஆதித்த சோழனால் கொண்டு வரப்பெற்ற பசும்பொன் கொண்டு வேய பெற்றதாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த கொங்கு நாடு. இந்த தகவலை திருத்தொண்டர் திருவந்தாதி பாடிய நம்பியாண்டார் நம்பி, சிங்கத் துருவனை செற்றவன் சிற்றம்பல முகடு கொங்கிற் கனகம் அணிந்த ஆதித்தன், இப்படி தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார். கொங்கு நாட்டு தேவார திருத்தலங்களாக விளங்குகிற இந்த அவிநாசி, திருமுருகன் பூண்டி, திருநனா அப்படிங்கிற பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோவில், திருச்செங்கோடு எனப்படும் கொடிமாட செங்குன்றூர், வெஞ்சமாக்கூடல், பாண்டி கொடுமுடி, கருவூர், இப்படி 7 தலங்கள் இருக்குது. இவற்றில் முதலாவதாக திகழ்வது தான் அவிநாசி திருக்கோவில். இப்போது ஸ்தல வரலாறை விரிவாக பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவஸ்தலங்களை தரிசிச்சுட்டு ஒவ்வொரு தலமாக ஐயனை நோக்கி பாடிக்கொண்டு செல்கிறார். அப்போது குறிப்பிட்ட இந்த தலத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறாராம். அந்த ஊருடைய தெரு ஒன்றில் ஒரு வீட்டில் சிறுவனுக்கு உபநயனம், அதாவது பூணூல் அணிவிக்கிற அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வீட்டில் இறப்பு நிகழ்ந்ததற்கான அழுகை ஓலம் கேட்டுக்கொண்டிருந்ததாம். சுந்தரர் அந்த தெருவில் இருந்தவர்கிட்ட அதற்கான காரணத்தை கேட்டு அறிகிறார். அதற்கு அங்கு இருந்தவங்க பூணூல் அறிவிக்கும் எதிர்விட்டு சிறுவனுடைய வயதினை ஒத்த ஒரு குழந்தையை முதலை ஒன்று 3 ஆண்டுகளுக்கு முன்பு விழுங்கிவிட்டதாம். அந்த குழந்தை இருந்திருந்தால் அதற்கும் இது போல பூணூல் அணிவிக்கும் விழா நடைபெற்றிருக்குமே என்று எண்ணி பிள்ளை இழந்த சோகத்தை பெற்றோர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், இப்படி அந்த ஊர் மக்கள் சுந்தரத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த சமயம் சுந்தரர் அங்கு வருகை தந்ததை அறிந்து இறந்த குழந்தையோட பெற்றோர் தங்கள் கண்ணீரை துடைத்து சோகத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சுந்தரருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி அவரை வரவேற்கிறார்கள். உண்மையை உள்ளத்தால் உணர்ந்து கொண்ட சுந்தரர் அந்த தாய் தந்தையரின் துன்பத்தை துடைக்க திருவுள்ளம் கொள்கிறார். குழந்தையை பறிகொடுத்தவர்கள்ட்ட இறைவன் கருணை அளப்பரியது. அவன் பேரருளால் எல்லா அற்புதங்களும் நடக்கும், கவலையை விடுங்கள் என்று கனிவோடு கூறி முன்பு சிறுவனை முதலை விழுங்கிய குளக்கரைக்கு வருகிறார். கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று சிவபெருமானிடம் உருகி வேண்டி பாடுகிறார். 10 பதிகங்களை பக்தி பரவசத்தோடு அவர் பாடி முடித்ததும் அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிவபெருமானுடைய அருளால் வறண்டிருந்த குளத்தில் நீர் நிரம்பி போனது. நீருக்குள்ளிருந்து முதலை வெளிப்பட்டதாம். முதலை வாயை திறக்க அதிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு விளங்கிய சிறுவன்
இளைய வயது கொண்ட வளர்ச்சியோடு வெளிப்படுகிறான். பிள்ளையோட பெற்றோரும் மற்றோரும் அளவில்லா ஆனந்தம் கொள்கிறார்கள். அவர்கள் இறைவனுடைய கருணையையும் சுந்தரருடைய பக்தியையும் எண்ணி மெய்சிலிர்த்து ஆனந்த கண்ணீர் வடித்து கைதொழுது கும்பிடுகிறார்கள். பின்னர் அச்சிறுவனை அவனது பெற்றோர் வீட்டுக்கு அழைத்து சென்று உபநயனம் செய்து வைக்கிறார்கள். திருப்புக்குளியூர் அவிநாசி தலத்துடைய பழைய பெயர் சிவனாரின் அக்னி தாண்டவத்தை கண்டு அஞ்சிய தேவர்கள் இந்த தலத்தில் புகுந்து ஒளிந்து கொண்டதனால புக்கு ஒளி ஊர், அதனாலேயே புக்கொளியூர் அப்படிங்கிற பெயர் வந்ததாம். பிறகு இறைவனுடைய அருளை பெற்றதாகவும் சொல்கிறது ஸ்தல புராணம். ஸ்ரீ அவிநாசி லிங்கேஸ்வரர், ஸ்ரீ அவிநாசி அப்பர், பிரம்மன் வணங்கியதால் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் என இந்த தலத்து இறைவனுக்கு பல திருநாமங்கள் உண்டு. சுவாமி சன்னதிக்கு வலப்பக்கத்தில் அம்பாள் கருணாம்பிகையோட தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இறைவனுடைய தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 205வது தேவார திருத்தலம். கொங்கு நாட்டில் தேர் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெறும் ஆலயங்களில் அவிநாசிக்கு முக்கிய இடம் இருக்குது. திருவாரூர் தேருக்கு அடுத்து அவிநாசி அப்பருடைய திருத்தேர் தான் பிரம்மாண்டம் அப்படின்னு போற்றப்படுகிறது. காசியில் வாசி அவிநாசி என்பார்கள். காசியில் போய் வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இந்த தலத்து இறைவனான அவிநாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்குள்ள அவிநாசியப்பர், பைரவர், காசி தீர்த்தம் மூன்றுமே கங்கையிலிருந்து, அதாவது காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டவையாம். இங்கு தவக்கோலத்தில் ஒரு அம்பாளும் சிவபெருமானுடைய அருகேயே, அதாவது மூலஸ்தானத்துக்கு அருகேயே ஒரு அம்பாள் சன்னதியும் இருக்குது. இங்கு அம்மன் ஆட்சிபீட நாயகி அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு வலப்புறம் விட்டிருக்கிறாள். சிவனுக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி ராஜகோபுரமும் கொடிமரம் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இறைவி கருணாம்பிகை சன்னதி மூலவர் அவிநாசியப்பர் சன்னதியோட வலதுபுறம் அமைஞ்சிருக்கு. இங்கே அழகு கொஞ்சம் திருமுகத்தோட கருணையே உருவாக கருணாம்பிகை அம்பாள் காட்சி கொடுக்கிறாள். சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு பின்புறம் அருள்பாலிக்கும் மகாவிஷ்ணு இந்த தலத்தில் கொடிமரத்துக்கு அருகேயே சிவபெருமானை பார்த்தபடி அருளுகிறார். மாணிக்க வாசகர் மதுரையில் இருந்தபடியே அவிநாசியை புகழ்ந்து பாடியுள்ளார். இந்த தலத்துக்கு வந்த பதஞ்சலி முனிவர் இங்குள்ள கிணற்று நீரை காசியின் கங்கை என நிரூபிப்பதற்காக தன்னுடைய கை தண்டத்தை கிணற்றில் போட்டாராம். பிறகு சக முனிவர்களோட அவர் காசிக்கு சென்றபோது கங்கையில் நீராடும் வேளையில் நீரில் மிதந்து வந்து அவரை அடைந்ததாம் அந்த கை தண்டம். உடன் வந்திருந்த முனிவர்கள் காசிக்கு நிகரான தலம் அவிநாசி என மெய் சிலிர்த்து போனார்களாம். இந்த தலத்து இறைவனை மனதார பிரார்த்தித்தால் இழந்த பொன், பொருள், சந்தோஷம் இது எல்லாத்தையுமே திரும்ப பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம். காசி பைரவருக்கும் முற்பட்டவர். இந்த தலத்தில் 64 பைரவ மூர்த்தங்களில் இத்தலத்து பைரவர் ஆகாச காசிகா புராதநாத பைரவர் அப்படின்னு போற்றப்படுகிறார். இவர் காசியில் உள்ள பைரவருக்கும் முற்பட்டவராம். இவர் உள்பிரகாரத்தில் இருப்பது தனி சிறப்பு. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அடுத்தபடியான சிறப்பு பெற்றவர் இந்த பைரவர். சுவாமி பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மேலே சிவயோகி அப்படிங்கிற முனிவர் யோகாசனத்தில் உள்ளார். இவர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அளப்பரிய கலைகளை பயின்று குருவை மிஞ்சி சீடரானாராம். இவர் குருவிற்கும் குருவாக மதிக்கப்படுவதனால தட்சிணாமூர்த்தி சிலைக்கு மேல் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நடுவே அருங்கோண அமைப்பிலான சன்னதியில் முருகப்பெருமான் அருளுவதனால இந்த தலம் சோமாஸ்கந்தர் வடிவில் போற்றப்படுகிறது. அவிநாசி ஒரு திருப்புகழ் தலமாக இருக்குது. இந்த கோவிலில் பால தண்டாயுதபாணி சன்னதியும் சுப்பிரமணியர் சன்னதியும் அருகோண அமைப்பில் உள்ள செந்தில்நாதன் சன்னதியும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உற்சவரான முருகப்பெருமான் ஒரு முகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தேவையானோட விளங்குகிறார். குமார சுப்பிரமணியர் உற்சவ மூர்த்தியும் இந்த தலத்தில் அமைஞ்சிருக்கிறது தனி விசேஷம். அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ இந்த ஆலய முருகப்பெருமான் மீது 3 பாடல்களை பாடியிருக்கிறார். அவிநாசி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருள் இருக்குது. விநாசம் அப்படின்னா அழியக்கூடியது, அவிநாசி அப்படின்னா அழிவே இல்லாததுன்னு ஒரு பொருள். அழிவு இல்லாத திருக்கோயில் அப்படிங்கிறது தான் இந்த அவிநாசி. வசிஷ்டருக்கு ஏற்பட்ட சனி தோஷம் இந்த தலத்தில் வழிபாடு செய்ததனால நீங்கியதனால தலபுராணம் சொல்கிறது. இவர் சனி பகவானை தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இங்குள்ள சனி பகவான் அனுகிரக மூர்த்தியாக நல்ல பலன்கள் தந்து கொண்டிருக்கிறார். இடது காலை பீடத்திலும் வலது காலை காகத்தின் மீது வைத்தும் மேல் வலது கையில் அம்பும் இடது கையில் வில்லும் கீழ் வலது கையில் சூலமும் இடது கையில் அபய முத்திரையோட அருள் பாலிக்கிறார். மைசூர் மகாராஜா வம்சத்திற்கும் இந்த தலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்காம். இவர்கள் பதவியேற்ற பிறகு காசிக்கு சென்று லிங்கம் எடுத்து வந்து இங்கே பூஜை செய்த பின்பே ஆட்சி பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாம்.
கோயில் நுழைவாயிலில் ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். அவருக்கு எதிரே வானரம் ஒன்று தலைகீழாக இறங்குவது போன்ற புடைப்புச் சிற்பம் இருப்பதையும் நம்ம பார்க்கலாம். 63 நாயன்மார்கள் சன்னதியில் விநாயகர் இருப்பார். இங்கு பிரம்மா, விஸ்வநாதர், விசாலாட்சி சன்னதிகளையும் நம்ம தரிசனம் செய்யலாம். இந்த தலத்தில் 32 கணபதிகள் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். கோயிலுடைய தலவிருட்சமான பாதிரி மரம் திருவிழாவின் போது மட்டுமே பூக்கும் தன்மையுடையதாம். மற்ற காலங்களில் அது பூக்காது. மரத்தினுடைய இத்தகைய இயல்பானது இறைவனின் மீது ஸ்தலவிருட்சம் கொண்டுள்ள பக்தியை காட்டுகிறது அப்படின்னு ஸ்தலபுராணம் கூறுகிறது. அவிநாசி மட்டுமின்றி திருப்பாதிரி புலியூர், திருவலிதாயம், திரு ஆதனூர், திரு நாகை இப்படி மற்ற தலங்கள்லையும் ஸ்தலவிருட்சமாக திகழ்கிறது பாதிரி மரம். அவிநாசி அப்பர் கோயிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தென்மேற்கு திசையில் தாமரை குளம் அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த குளக்கரையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருக்கோவில் இருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்பு இங்குள்ள முதலைவாய் பிள்ளை சிற்பமாகும். முதலை வாயிலிருந்து குழந்தை வெளியே வருவது போன்ற சிற்ப அமைப்பு இங்கே இருக்குது. பங்குனி உத்திர திருநாளில் அவிநாசியப்பர் இந்த குளக்கரைக்கு வருகிறார். முதலை அந்த குழந்தையை வெளியே கொடுத்த முதலைவாய் பிள்ளை அப்படிங்கிற அந்த அற்புதமான திருவிளையாடல் வருடந்தோறும் பங்குனி மாதத்தில் உற்சவமாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு கருணாம்பிகை உடனுரை அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில் அவிநாசி. இந்த திருத்தலத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இறைவனை தரிசனம் செய்ய வாங்க. ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிட்டம்பலம்.